ஹலோ மக்களே, வேர்ல்டு எக்கனாமிக்கே திருப்பி போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா 3 நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட் காரணமாக கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா 600 ஈரான் சிட்டிசன் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு புலம்பெயர்ந்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு எக்கனாமியே எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிப்ரவரி 28 இஸ்ரேலும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து டைரெக்டாக ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸு, இந்த மிசைல் பேசிஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் எடுத்தோடனே இவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தோன்னா இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, யூஎஸ்ஏவோட குற்றச்சாட்டு என்னன்னா பார்த்தீங்கன்னா, இவங்க இல்லீகலாக நியூக்ளியர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. பேலிஸ்டிக் மிசைல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிட்டத்தட்ட ராட்சச மிசைல் மாரி கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 5000 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை விட்டு தாண்டி திருப்பி கீழே வந்து எதிரிகளுக்குடைய அடிக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் ராட்சச இயந்திரம் தான் அந்த பேலிஸ்டிக் மிசைல். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெடி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு யூஎஸ்ஏ ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்தே ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் ஆகாது, அது ஒரு குற்றச்சாட்டு. இவனுங்க ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டான்னு இந்த மாதிரி நியூக்ளியரு பேலிஸ்டிக் மிசைல் இதுமாரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு கண்ட்ரிக்கு ஆபத்து வரும் அப்படின்ட்டு இவனுங்களுக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, அது ஒரு பிரச்சனை. 2 பேருமே எனிமி ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இந்த ரீசன்லாம் வச்சு பார்த்தோன்னா ஈரான் மேலே டைரெக்டாக இந்த இஸ்ரேலும் யூஎஸ்ஏவை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் பண்ணோன்னு பார்த்தோன்னா அதோடைய ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடரான அலி காமினி அவர்கள் பார்த்தோன்னா இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போகிறதுனே பார்த்தோன்னா விஷயம் வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுது. எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க, உலகமே திருப்பி பார்க்குது. யாரா அவனுங்க ஒரு சுப்ரீம் லீடர்லே மிசைல் வச்சு கொண்டுட்டானுங்களே அப்படின்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாமே இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் அதுக்கு அந்த சேம் டேவே ஈரான் என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா அவங்களுடைய அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 941 ட்ரோனு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 141 மிசைலை கொண்டு டைரெக்டாக எங்கே அட்டாக் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூஎஸ் பேஸஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கல்ஃப் கண்ட்ரி. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ப்ரோ யூஎஸ் பேஸ்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, டைரெக்டாக யூஎஸ் கண்ட்ரி மேலே அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் நான் வீடியோ போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கண்ட்ரி இருக்குது. கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கண்ட்ரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த குவைத்து, யுஏஇ, துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரியெல்லாம் இருக்குது. மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா லெபனானு, சிரியா, இஸ்ரேலு இந்த மாதிரியான கண்ட்ரியெல்லாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இவனுங்க அட்டாக் பண்ணுறாங்க, ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா பிப்ரவரி 28 நடக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 1 என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா சும்மா இருக்குமா, அவனுங்களுடைய பாம்பை வந்து பார்த்தோன்னா ஈரான் கண்ட்ரி மேலே ட்ராப் பண்ணுறாங்க. ஈரான் கேபிட்டலு, அதுக்கப்புறம் முக்கியமான சிட்டிலலாம் பாம்பு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு கடுப்பான இஸ்ரேல் பார்த்தோன்னா பேலிஸ்டிக் மிசைல், நான் சொன்னல அந்த பவர்ஃபுல் ராட்சச மிஷின் பேலஸ்டீன் மிஷினை கொண்டு டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க யூஎஸ் மேலே. யூஎஸ் பேஸ்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக அந்த துபாயில் பண்ணது, அதுக்கப்புறம் புர்ஜி கலிஃபா கிட்ட அந்த அட்டாக் நடந்தது, அதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த ரீசன் தான். ஏன் இந்தமாரி டைரெக்டாக இந்தமாரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி பொறுத்தவரையும் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் யூஎஸ்ஏ அவங்களுடைய எம்பசிஸ் வச்சுருக்காங்க. என்ன காரணம் ஏன் அந்த எம்பசிஸ் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா எவ்வளோ பவர்ஃபுல் கண்ட்ரின்ட்டு. அது எக்கனாமிக்கலாகட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு இப்போதைக்கு அமெரிக்கான்னு சொல்லலாம். பட் அந்த அமெரிக்காவுடைய எக்கனாமிக்கை அஃபெக்ட் பண்ண கூடாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இந்த மாதிரியான யூஎஸ் எம்பசிஸ் போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயினாக இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில்ஸ் நிறையா கிடைக்குதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட உலகத்தில் 20% ஆஃப் ஆயில் இங்கே இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆயில் எது வழியாக போகும் பார்த்தீங்கன்னா ஒரு சி ரூட்ஸ் வழியாக தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு ஆம்ப்ரோஸ்ன்ற ஒரு சி ரூட் வழியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லாம் போகுது. ஸோ அப்படி ப்ரீஷியஸான அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாக்க வேண்டியும். அப்படி பாதுகாக்கலைன்னா வேறு எதனா கண்ட்ரி ஆக்குபை பண்ணுறோம், அந்த வழியாக சி ரூட் வழியாக இந்த ஆயில் இந்த ஆயில்ஸ் எல்லாம் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எக்கனாமியே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சுற்றிக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அவங்களுடைய எம்பசிஸை
போட்டிருக்காங்க. ஸோ எம்பசிஸ் போட்டிருந்தனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்மடு ஃபோர்ஸு, அவங்களோட மிலிட்ரி எல்லாம் அங்கே தானே இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. இது புரிஞ்சுச்சா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா திருப்பியும் வெறி குண்டு எழுறாங்க. என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்ட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறானுங்க, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 100க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் வச்சு அவனுங்க ஒரு சைடு அடிக்கிறானுங்க. ஸோ இப்படி விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் அது ஒரு அவசரமாக ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன மீட்டிங் பார்த்தோன்னா எமர்ஜென்சி மீட்டிங். இந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா எப்படியாச்சும் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ட்டு நாடுகளுக்கிடையே கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதில் பார்த்தோன்னா ரஷ்யாவும் சைனாவும் பார்த்தோன்னா போரை நிறுத்தணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், எப்படி ப்ரோ இஸ்ரேல் யூஎஸ்ஏ 2 பேரும் சேர்ந்து ஈரானை அடிக்கிறாங்க, ஆனால் ஈரான் பதில் திருப்பி அடி கொடுக்குது, ஈரான்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக கண்ட்ரியான்னு நீங்கள் கேட்கலாம். பட் நிலப்பரப்பு அளவுக்கு ஈரான் பெரிய கண்ட்ரி தான். பட் ஆனால் அந்த வெப்பன் சப்ளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சப்ளை பண்ணப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி வந்து அவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுது. ஸோ 2 கண்ட்ரி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் அண்டு பாலஸ்தீனோடைய அம்சா குரூப்பு, அதுக்கப்புறம் லெபனானுடைய ஹெஸ்போல்லா குரூப்பு. இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா ஈரானுக்கு சப்போர்ட். ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால ஈரான் வந்து பார்த்தோன்னா உடனுக்குடனே 2 கண்ட்ரி மேலே பதிலடி கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இஸ்ரேல் யூஎஸ்ஏ 2 பேரும் பதிலடி போர் தாக்குதலுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதேமாதிரி பார்த்தோன்னா ஈரானுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன் ஈரான் பிடி கொடுத்து உடனே அட்டாக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிகளுக்கிடையே ஈரான் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்றதை காட்டுறதுக்கோசரம், அதுக்கப்புறமா ஈரான் மக்களுக்கிடையே ஒரு நல்ல பேரை கவர்மெண்ட் வாங்குறதுக்கோசரம் இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறாங்க. இன்னைக்கு டேட் வரையும் பார்த்தோன்னா துபாயாக இருக்கட்டும், யூஏ இருக்கட்டும், இவங்களோட மெயினான ஏர்போர்ட் சிட்டியில் இதுமாரி ட்ரோனை போகிறது, மிசைலை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்படி வேர்ல்டு எக்கனாமிக்கே இம்பாக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் டு ஹார்மோஸ் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆயில்னால் உலக நாடுகளுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஈரான் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நேவல் கிளாஷ் ஒன்று நடக்குது. ஸோ ஒருவேளை ஈரான் இந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அது அமெரிக்காவையும் சுற்றிக்கிற உலக நாடுமே அது வந்து பார்த்தோன்னா இம்பேக்ட் ஆகும். ஸோ ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து நடக்காது. ஸோ அதனால் பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்கா சும்மா விடுமா, 2 பேரும் சேர்ந்து ஈரானை அடிக்கலான்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பதிலடிக்கு ஈரான் அவங்களுடைய தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னைக்கு ரீசெண்டாக என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நேற்று 7ஆம் தேதி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய தற்போதைய பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா மசூத் பெசிக்ஷான். இவர் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஈரான் இதுமாரி அமெரிக்கா சரண்டர் ஆக வாய்ப்பே கிடையாது, நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய தாக்குதலை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இதுமாரி யூஎஸ் பேஸ்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் சில கண்ட்ரி மேலே எதிர்ச்சியாக சில தாக்குதல்கள் நடந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கல்ஃபு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன இப்போ அப்பாலஜி அவர் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எம்பசிஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் விழுந்த அட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற சில குட்டி கண்ட்ரிக்கும் விழுந்திருக்கும். அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுச்சுன்னா அது திருப்பியும் அது ஒரு பார்டனிங்காக தான் இருக்கும் ஈரானுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அப்பாலஜியை கொடுக்குறாரு. இந்த நியர்பை நெய்பர்ஹுட் கண்ட்ரிக்கு அவருடைய அப்பாலஜி கொடுக்குறாரு. தப்பி தவிர இந்த மிசைல் உங்கள் பக்கத்தில் கண்ட்ரியில் விழுந்திருக்கலாம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் அதுமாரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மசூத் பெசிக்ஷான் வந்து பார்த்தோன்னா அவருடைய கருத்தை நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது முடிகிற மாதிரி தெரியல, இது மேற்கொண்டு போயிட்டே தான் இருக்கும். இது ஏன் இன்னும் இதோடைய பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் கண்ட்ரி சுற்றிக்கிற கண்ட்ரி இன்வால்வ் ஆகுது இல்லை. இவனுங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா எம்பசிஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மேலே தாக்குதல் நடத்துகிறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற மக்களை சாதாரண சிவிலியன்ஸ் மேலே வந்து படுது. அதனால் பார்த்தீங்கன்னா ரீஜனல் கண்ட்ரி கொஞ்சம் கடுப்பாக வராங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற சின்ன கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு அகென்ஸ்டாக தான் போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த டைம் மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த போர் போயிட்டே தான் இருக்குது. போர் போயிட்டு இருக்குன்னா நார்மலான பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா யூஏ துபாயோடைய ஏர்போர்ட்டு இந்த முக்கியமான சிட்டிலாம் அந்த ட்ரோன் மூலிமா மிசைல் மூலிமா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா என்ன டிசிஷன் எடுத்திருக்குன்னு எதுவும் தெரியல. பட் ஆனால் ஃப்யூச்சரில் போக என்ன இந்தியா யார் பக்கம் சப்போர்ட் பண்ண போது என்னன்ட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் மக்களை வீடியோ. இது இந்த பிப்ரவரி 28 இன்னி டேட் வரைக்கும் நடந்த விஷயத்த ஒரு கோர்வையாக கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன். புரியாதவங்களுக்கு
இந்த போரை பற்றி இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களை வீடியோ. ஸோ அடுத்தடுத்து வர நிகழ்வு இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலிமா ஷார்ட்ஸ் மூலிமா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.